ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஷூட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி 2 காரில் சேம் லொக்கேஷனில் வந்து நின்றுட்டுருக்காங்க நம்மளோட பொன்னி சீரியல். ஒரு காரில் வந்து அசார் அவர் வந்து இருக்கார், இன்னொரு காரில் வந்து பொன்னியும் நம்மளோட சக்தியும் இருக்காங்க. இந்த பக்கம் அசாரோட பிரீத்தி அவங்க இருக்காங்க. 2 காரில் 2 பேரும் இருக்காங்க. ஒரே டைமில் 2 பேரோட வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பொன்னியோட கார் நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். கோர்ட்டு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்கமிங் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு என்னவா இருக்கும், எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, என்ன பிரச்சனை அப்கமிங்கில் வர இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் போல் பொன்னி மேலே வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து சக்திக்கு வந்திருக்கு. தன்னோட மனைவி அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாமல் ப்ரமோவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போட்டிங் போகும்போது போட்டில் இருந்து தவறி விழுந்துடுறாங்க பொன்னி. பொன்னி உனக்கு எதுவும் ஆகாது, நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் பிரீத்தி வந்து தன்னோட கல்யாணம் நிற்கிறதுக்கு பொன்னி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு இதெல்லாம் என்னவா இருக்கும், எதுக்காக நம்ம சக்தி பொன்னி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனா இல்லை கோர்ட்டா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்கமிங் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. இதில் ஆரம்பத்தில் அசார் வந்தப்பயே நான் சொன்னேன், பொன்னி சக்தி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ட்ராக். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து